ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள கோதண்டராமர் சன்னதி இருக்குது. சன்னதி பக்கத்தில் வந்து பரமபதநாதன் சன்னதியும் இருக்குது. அங்கே வந்து பெருமாள் வந்து பரமபதத்தில் எப்படி உட்காண்டிருப்பாரோ அப்படி உட்காண்டிருக்கார். எப்படி உட்காண்டிருப்பார்னா கால் மேலே கால் போட்டுண்டு ஆதிசேஷன் மேலே உட்காண்டிருப்பார். ராஜா மாதிரி உட்காண்டிருப்பார். பக்கத்தில் பூமி தேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி உட்காண்டிருக்கா. ஸோ இது மாதிரி தான் பரமபதத்தில் இருப்பாங்கிறதுக்கு தான் இது நமக்கு இங்கே ஒரு காட்சி. ஏன் அப்படி உட்காந்துருக்காருன்னா, நம்ம போகும்போது நம்மளை ஜட்ஜ் பண்ணுவார் பெருமாள். நீ வந்திருக்கியா, நீ எவ்வளோ, உன்னோட லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமோ அப்படின்னு. அப்போ 3 பேரும் சொல்வாளாம், பாவம் குழந்தை வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணாது, பாவம் அதுக்கு வந்து மோட்சம் கொடுத்துடுங்கோ, உங்கள் கீழே சேவையில் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் 3 பேர் சுற்றி உட்காந்துருக்கா. பெருமாள் ராஜா மாதிரி உட்காந்துருந்தாலும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் வந்து இல்லைனா பெருமாள் தாயார், ராமானுஜ சக்கரத்தாழ்வார் மட்டும் சேவிச்சுட்டு போயிடாது. இப்படி ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு அஜெண்டாவுமே இல்லாமல் எந்த சன்னதியும் கோயில் பார்க்கணுன்னு வாங்கோ, ரிலாக்ஸ்டாக இந்த சன்னதியெல்லாம் பார்த்துட்டு வாங்கோ. அதே மாதிரி கோதண்டராமர் வந்து சீத்தை வந்து ரைட் சைடில் நின்றுட்டுருக்கா. அதாவது கல்யாண திருக்கோலம். இதோட ரைட் சைடில் சீதாதேவி நின்றுட்டு இருந்தாள்னா அது கல்யாண திருக்கோலம். இதுவே ராமருக்கு லெஃப்ட் சைடில் சீதாதேவி இருக்காள்னா அது பட்டாபிஷேக திருக்கோலமா. அழகாக சொல்கிறார் பட்டர். அதே சன்னதி உள்ள குலசேகர ஆழ்வாரும் இருக்கார். உள்ள வலது பக்கம், இடது பக்கம் இருக்கார். உள்பக்கமாக இருக்கார் குலசேகர ஆழ்வார். வரதராஜரும் இருக்கார், வரதராஜ பெருமாள். அதாவது நீங்கள் வந்து கடகடன்னு வந்து பெருமாள் தாயார் சேவிச்சுட்டு ஓடி போகிறாப்புல வரப்படாது. ரிலாக்ஸ்டாக காலையில் கிளம்பி வந்து கோயிலை சுற்றி பார்க்குறாப்புல வந்து என்னெல்லாம் நடக்கிறது கோயிலுக்குள்ளே, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ரொட்டீன்ஸ்லாம் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு அப்சர்வ் பண்ணேன்னா அதுவே ரொம்ப மெய்சில் இருக்கிறது.